பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். அதாவது அந்த தண்டனைகள் கடுமையாக்கக்கூடிய வகையில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆயுள் சிறை, அதே போன்று 10 லட்சம் ரூபாய் அபராதம், அதே போன்று எந்த இடங்களை பயன்படுத்தி மது அருந்த பயன்படுத்தக்கூடிய அந்த உரிமை இல்லாத இடங்கள் மூடி சீலிடப்படும். அதே போன்று இதில் தண்டனை வழங்கப்பட்ட ஒருவர் அந்த பகுதியிலிருந்தே நீக்கக்கூடிய வகையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, இப்படியான ஒரு சட்டத்தை இயற்றியது அரசனுடைய அது ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய அமைப்பின் மூலமா இதையெல்லாம் தடுக்கிறது எங்களால முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா, கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கறதன் மூலமா இது தடுத்துட முடியும் அப்படின்ட்டு மக்களை இதை நம்ப சொல்கிறது. இப்ப கொலைக்கான தண்டனை, பல்வேறுபட்ட குற்றங்கள், எனக்கு முன்னாடி பேசிய கலை சொன்னதை போல சட்டங்களை மட்டும் கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட குற்றங்கள், ஸ்பெசிபிக் அஃபென்சஸ் அண்ட் கிரைம்ஸ், அதை தடுக்கிறதுல உலகம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை. அப்போ என்ன அப்படின்னம்னா, ஒரு மாற்றம் எங்கேருந்து வருது அப்படின்னம்னா, மூலத்துல தடுக்கணும். அதாவது எப்படி நான் மீண்டும் மீண்டும் கேட்கிற ஒரே ஒரு எப்படி மெத்தனால் அப்படின்றது ஒரு அருந்தக்கூடிய அளவிற்கு அது எப்படி வந்துச்சு, கொண்டு வந்தது யாரு, எவ்வளவு காலமா நடக்குது, எப்படி நடக்குது, இதைத்தான் நம்ம மரக்காணம் செங்கல்பட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பத்திரிகையாளர் தான், ஒரு மூத்த குடிமகனா நான் கேட்கிற கேள்வி இதுதான். இப்ப இந்த இடத்துலயே நீங்க செயல்படல அப்படின்னு வரப்போகுது, செயல்படுவதற்கான ஒரு அமைப்பு இருந்தும் ஏன் செயல்படவில்லை என்கின்ற ஒரு கேள்விக்கு உரிய பதில் இல்லை. ஒரு சில சஸ்பென்ஷன்ஸ் மட்டும் அது வருது, சில அரெஸ்டுகளை மட்டும் அதை காட்டுறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லோக்கலைஸ் பண்ற மாதிரி இருக்குது. எனக்கு இது வரல முக்கியம். நீங்க இது ஒரு செயின் ஆஃப் லிங்க்ல தான் இந்த அஃபென்சஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த செயின் ஆஃப் அஃபென்சஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான லிங்க் எல்லாம் எப்போதுமே மிஸ் ஆகுது. இப்ப சிவகுமார் அப்படின்ற ஒருத்தரை தவிர மற்ற யாரும் கைது செய்யப்பட்டவர்கள்ட்ட இந்த மெத்தனால் இங்க கொண்டு கொடுத்ததுல இருக்கக்கூடிய முக்கிய பங்குன்றது எதுவுமே இல்லை. மற்றவங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் செல்லர்ஸ் தான், ரைட்டுங்களா? அந்த செல்லர்ஸுக்கும் மக்களை கொள்ற நோக்கம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி ரசாயனத்தினுடைய தன்மைகள் எல்லாம் பத்தி எல்லாம் தெரியாது. அது போதை, இதை போட்டா போதை, இதை கலந்து வச்சா நல்லா விக்குது அப்படின்ற அடிப்படையில ஒரு லாப நோக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப என்ன அப்படின்னம்னா, இதை வெளியில விட்டது எப்படி, அதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஆசிட் அடிக்கிறது அப்படின்னு வரும்போது, ஆசிட் விற்கக்கூடியது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு யாரு என்ன எங்க வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கிறீங்க என்னன்ற விடயத்தை பாத்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அந்த இது கடைகள் எல்லாம் போயிட்டு சோதனை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாங்க. இப்ப நம்ம மெத்தனால் விஷயத்துல இதை சொல்றோம். அதே மாதிரி இப்ப இந்த ஹேண்ட் வாஷ், சானிடைசர்ஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ ஒரு தனி நபர் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி அவங்க யூஸ் பண்றாங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல்களும் தானே வழங்கப்பட்டிருக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, அது ஸ்கெடியூல்டு ட்ரக்ஸ்னு சொல்றது என்ன, ஒன்லி வித் பிரிஸ்கிரிப்ஷன் யூ கேன் செல் இட் அப்படின்றத பார்மசூட்டிகல்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு. என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ஃபேக்டரி யூஸ் தானுங்க. அது மெத்தனால் மீதைல் ஆல்கஹால் அப்படின்றது ஒரு ஃபேக்டரி யூஸுக்கு, அது ஒரு பைண்டராகவும் மற்ற இடங்கள்லயும் அது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு வரப்போகுது. அது எப்படி ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வருதுன்ற நான் அதுல எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இருக்குன்ற நான். அப்ப அந்த இடத்த ஏன் கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு மனசுல ஏன் இதுல இது வரைக்கும் ஈடுபட்டவங்களை முழுமையா நம்ம கொண்டு வரல, எந்தெந்த ஃபேக்டரி எல்லாம் வித்தது இதெல்லாம் ஏன் சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல அப்படின்றதுதான் தொடர்ச்சியா எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. சராசரி மனிதர்களை குற்றம் சாட்டி பேசுவதனால் எந்த பலனும் இல்லை. அதே மாதிரி இந்த வித்தவங்களை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சு ஆயுள் தண்டனை 10 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறதுலாம் எந்த இடத்துல இது மாற்றம் ஏற்படுத்தாது. நான் அரசுக்கு அறிவுரையாகவோ ஒரு எச்சரிக்கையாகவோ நான் கூற விரும்புவது என்னவென்றால், ஒரு அமைப்பு செய்ய வேண்டிய வேலையை செய்ததா, செய்யவில்லை என்றால் ஏன், இதுதான் இங்க கேள்வி. இது எதிர்கட்சி கேட்குது, மற்ற கட்சி கேட்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. செஞ்சு இருக்கணுமே மரக்காணத்துக்கு செங்கல்பட்டுக்கு அப்புறமே, அது ஏன் செய்யப்பட்டது அது நடந்திருக்குமா, இந்த கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனித உயிர்கள் சம்பந்தப்பட்டதுன்ற போது இவங்கெல்லாம் அன்றாட காட்சிகள். இவங்களெல்லாம் நம்ம குற்றம் சாட்டி பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. சார் எப்படி உங்களால முடியலையா, சாராய கடையை திறந்து விட்டுருங்க, அப்படிதானே ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல. அதுலயாவது ஒரு ஸ்டாண்டர்டை நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணலாம்.
ரைட்டுங்களா? கல்லு கடையை தரது விற்கிறது விட்டுருங்க. ஏன்னா எந்த இடத்துல முடியலையோ அந்த இடத்துல ஈல்டிங். இப்ப டாஸ்மாக்ன்றதே அப்படிதானே. எங்களால கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியல, மதுப்பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியல, போதைக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. எனவே நாங்களும் செய்யறோம்னு தான் சொல்லி இன்னைக்கு 45,000 கோடி வருவாய் வரைக்கும் நீங்க கொண்டாந்துருக்கீங்க. அப்போ இது வந்து ஒரு இயலாமையின் வெளிப்பாடு தானே, அரசனுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தானே. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ கிவ் அவே, அதையும் சாராயத்தையும் வித்துருங்க, விற்கிறதுக்கு அனுமதிங்க, அவ்வளவுதான். அப்போ அப்பயாவது வந்துட்டு உயிர்கள் முக்கியம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னோம்னா, சூழல்களினுடைய வந்துட்டு சிக்கலை வந்துட்டு நீங்க ஆழமா போனீங்கன்னா இதுதான் தீர்வுன்னு வரும். தீர்வு இல்லாம ஒரு சட்ட திருத்தங்களை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு பண்றது அப்படின்றது வந்துட்டு எனக்கு என்ன ஒரு திருப்திகரமான ஒரு செயலாவோ தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.